இதுக்கப்புறம் இண்டிகோ புக் பண்ண போகிற கிடையாது. எதர் ஏர் இந்தியா இல்லை ஏர் ஆசியா வந்து புக் பண்ணலாம்னு இருக்கேன். இவங்களோட கஸ்டடியில் எல்லாமே வச்சுட்டு எங்களை ரொம்ப சஃபர் பண்ண வைக்கிறாங்க. பொதுமக்களையும் எங்களையும் ஏமாத்துறாங்க இண்டிகோ கம்பெனி. இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான போக்குவரத்தில் சுமார் 60% அதிகமாக கையாளும் கூடிய இண்டிகோ நிறுவனத்தின் செயல்பாடு மற்றும் சேவை குறைபாடுகள் காரணமாக கடந்த 5 நாட்களாகவே நாடு முழுவதும் பயணிகள் பலரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. குறிப்பாக பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமானிகளின் பயண நேரம் குறைக்கப்பட்டு உள்ளது. பணி நேர கட்டுப்பாடு விதிமுறைகளை விமான போக்குவரத்து இயக்குநரகம் மாற்றியமைத்திருக்கிறது. இந்த புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப விமான இயக்கத்தை போதுமான அளவு விமானிகள் இல்லாததன் காரணமாக இண்டிகோ நிறுவனம் திட்டமிட்டபடி பயண விமானங்களை இயக்க முடியவில்லை. புதிய விதிமுறைகளுக்கு ஏற்ப முன்னேற்பாடுகளை செய்யாததற்கே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி முதல் தொடர்ந்து பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினமும் குறிப்பாக சென்னையில் 100க்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குழந்தைகள், பெரியவர்கள் என சிகிச்சைக்காக வந்தவர்கள், சுற்றுலா செல்ல வந்தவர்கள், சொந்த ஊர்களுக்கு செல்ல வந்தவர்கள், சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிவித்துக் கொண்டு வந்தவர்கள், வெளி மாநிலங்களில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க சென்றவர்கள் என பலருமே இதன் மூலம் சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பலர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல இணைப்பு விமானங்களுக்காக சென்னை வந்து சிக்கிக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தற்பொழுது சூழலை பொறுத்தவரை விமான நிலையத்திற்கு வந்து காத்திருக்கக்கூடிய பயணிகளுக்கு குடிநீர் வழங்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. விமானம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பயணத்திற்காக உள்ளே சென்று தனது உடைமைகளை கொடுத்த பயணி ஒருவர் கூட 2 நாட்களாக உடைமைகளை மீட்க முடியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார். இப்படி பலரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கும் நிலையில் சிலர் இண்டிகோ நிறுவன ஊழியர்களிடம் ஆற்றாமையால் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் தங்களுக்கு மாற்று வழி என்ன ஏற்பாடு செய்து கொடுப்பீர்கள், எப்பொழுது எங்களது பணம் திரும்ப கிடைக்கும், வேறு விமான சேவைகள் எப்பொழுது தொடங்கப்படும் என தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு முடிந்தவரை இண்டிகோ நிறுவன நிர்வாகிகள் தரப்பிலிருந்து அது பதில்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் கூட இந்த விமான சேவை தொடர்பான சிக்கல்கள் முழுவதும் களையப்படுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தேவைப்படுகிறது என நிர்வாகம் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய அரசு இந்த பிரச்சனையில் தலையிட்டு தற்காலிகமாக இந்த விதிமுறை மாற்றத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இண்டிகோ நிர்வாகத்திடம் பயணிகள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இண்டிகோ நிறுவன சிஇஓ வந்து இது தொடர்பாக மன்னிப்பும் கோரி இருந்தார். ஒரு சில நாட்களில் இதனை சரி செய்து விடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். நேற்று முன்தினம் கூட 100கணக்கான பயணிகள் இந்த விவரம் தெரியாமல் தொடர்ந்து ரத்து செய்யப்படக்கூடிய தகவல்கள் கூட தங்களுக்கு வரவில்லை, நேரம் மாற்றியமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த விமான நிலையத்தில் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது. இன்றைய தினம் அந்த அளவிற்கு விமான பயணிகள் கூடு இல்லாத நிலையிலும் கூட தொடர்ந்து இந்த பயணத்திற்காக வருபவர்கள் வந்து நேரடியாக அவர்களது பயணம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்வதற்காக வந்து செல்கிறார்கள். பலர் வேறு இடத்தில் தங்க முடியாமல் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இங்கு காத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை உடனடியாக தீர்வு காண வேண்டும். முடிந்த அளவிற்கு பயணிகள் இந்த சிக்கல்களில் இருந்து வெளிவர வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இண்டிகோ நிர்வாகம் தரப்பில் விமானிகளை சரி செய்வதற்கும் அந்த விமான சேவையை மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் பல்வேறு செயல்பாடுகளை ஈடுபட்டு வருவதாக தற்பொழுதைய தகவல்கள் படி தெரிவிக்கப்படுகிறது. நான் சென்னையிலேருந்து சண்டிகர் போகிறக்கா ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ஃப்ரைடே வந்து கேன்சல் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். ஃப்ரைடே மார்னிங் வந்து அவங்க என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து லக்கேஜ் வந்து கொரியர் பண்ணியிருந்தோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இது வரைக்குமே கொரியர் பண்ணவே இல்லை. இன்றைக்கி வந்து சண்டே, நேற்று ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஃப்ரைடே ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி ஓகே, நாளைக்கு வந்து நான் சண்டிகர் போயாகணும், ஏன்னா அஃபிஷியல் ட்ரிப் தான் இது. ஸோ என்னால் அங்கே வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து நான் அங்கே வந்து டேரெக்டாக இண்டிகோ கஸ்டமர் வந்து கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 1000 பேக்கேஜ் இருக்குது உள்ள. ஸோ அதனால் வந்து எங்களால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது, இன்னொரு 3 days வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 3 daysலாம் என்னால் இப்போதைக்கு வெயிட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு மீடியா சைடு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. பட் ஆனால் இண்டிகோ சைடு வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஆமாம், எனக்கு கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்து இதுக்கப்புறம் இண்டிகோ புக் பண்ண போகிற கிடையாது. எதர் ஏர் இந்தியா இல்லை ஏர் ஆசியா வந்து புக் பண்ணலாம்னு இருக்கேன். இவங்க லக்கேஜ் கொடுத்தா தான் நான் அந்த லக்கேஜ் வந்து கொண்டு போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் இவங்க அந்த லக்கேஜையும் தர மாட்டேங்கிறாங்க. இவங்களோட கஸ்டடியில் எல்லாமே வச்சுட்டு எங்களை ரொம்ப சஃபர் பண்ண வைக்கிறாங்க. என் பெயர் பாவண்ணா மகாலிங்கம். நான் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து மதுரை மாவட்டத்திலிருந்து 6ஆம் தேதி சுற்றுலா செல்வதற்காக
7 நாட்கள் கொண்ட பேக்கேஜை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். 2 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். நேற்று எங்களுக்குரிய ஃப்ளைட் டைம் வந்து நேற்று 12:40. நேற்று நாங்கள் 10 மணிக்கு இங்கே வந்துட்டோம். வந்து கேட்கும் பொழுது ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு, கொஞ்சம் பொறுங்க தகவல் சொல்கிறோம்னு சொல்லி 5 மணி கனெக்டிங் ஃப்ளைட்டு ஹைதராபாத்து தர்றதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 6 மணிக்கு வந்து கேட்கும் பொழுது அதுவும் இல்லை, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி இந்த டிக்கெட்டை கொடுத்தாங்க. 7ஆம் தேதிக்குரிய டிக்கெட் கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்த உடனே அந்த ஃப்ளைட்டும் கேன்சல் ஆச்சு, நாளைக்கு வாங்க இப்போ வாங்கன்னு ப்ராப்பர் எந்த விதமான இன்டிமேஷன் இல்லாமல், நாங்கள் தங்குறதுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எதுவுமே இல்லாமல் மக்களை அலைய விடுறாங்க. அந்த ரூபாயை ரீஃபண்டு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக பொய்யான தவறான தகவலை சொல்லி பொதுமக்களையும் எங்களையும் ஏமாத்துறாங்க இண்டிகோ கம்பெனி. நாங்கள் டெல்லி, லக்னோ, டெல்லி, காசி இதுதான் எங்களுடைய டூர் பிளான். நாங்கள் ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக இங்கே தெருவில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தோம். இன்றைக்கும் போய் வேறு இடங்களில் தங்கி இப்போ வந்து கேட்டோம்னா எங்களுடைய ஃப்ளைட்டு கேன்சலு, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் ஏன்னு கேட்ட உடனே 15ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளைட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் டிக்கெட்டை இப்போ கேன்சல் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம், பண்ணி தர்றோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பரான எந்த விதமான இன்டிமேஷனோ தகவலை ரிஸ்க்கோ எடுக்கலை, ஃப்ளைட்டு போகாதுங்கிற முறையான தகவலையும் எங்களுக்கு கொடுக்கல. இது வந்து இந்த நேரத்தில் இந்த கம்பெனி வந்து முறையாக பயணிகளுக்கு ஒரு வழிகாட்டலையோ திரும்ப கொடுக்குற பணத்தையோ கொடுக்கல.